Good morning, praise Lord. Welcome to this video. இந்த வருடம் 2025 மே மாதம் இன்னைக்கு 18ஆம் தேதி நான் உயிரோட உங்களுக்கு முன்னாடி சாட்சி சொல்ல, அதுவும் இந்த வேலூர் பட்டணத்தில் நான் சாட்சி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவாக தான் இருந்தது. ஏன்னாக்கா பார்த்தீங்கன்னா, அந்த யோசேப்பு பார்த்திங்கன்னா சிறு வயதில் அவனுக்கு இருந்த தரிசனம் அந்த மாதிரி சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை விழுந்து வணங்கினது அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டாங்கிறதுக்காக அவனுடைய பல வர்ண அங்கியை உரிந்து கொண்டு குழியில் போட்டு எகிப்தியருக்கும் ஏதோ 10 வெள்ளிக்காசுக்கோ எதுக்கோ விற்று போட்டாங்களாம் அவனுடைய பிரதர்ஸ். அது போல் எனக்கும் சிறு வயதுலேருந்து எதிரிகள் இருந்தாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, தாயார் வந்து என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க. என்ன காரணம்னு தெரியாது. அதுக்காக நானும் பதிலுக்கு ஏதோ ஒரு வார்த்தையை விடுத்து நான் திட்டேன். சிறு வயதில் நடந்தது. ஸோ அதை மனசுலேயே வச்சுட்டு இருந்துட்டு அவங்க வந்து வேறு ஒரு ஃபேமிலியில், அதை பகையான ஃபேமிலியில் கொடுத்துட்டாங்க. ஸோ இது அவங்க எதுவும் செய்ய வேண்டாம். இப்போ நான் வந்து கர்த்தருடைய பிள்ளையாக ப்ளேம்லெஸ்ஸாக இருக்கலாம். ஆனால் எனக்கு வரக்கூடிய பார்ட்னர் அப்படி இல்லை. அவங்க வந்து மற்றவங்க மோசமாக பேசக்கூடிய நிலையில் அவங்க இருப்பாங்க. அப்படின்னா வந்து அது எனக்கு தான் அவமானம் இல்லையா? ஸோ நான் தற்கொலை பண்ணிவிட்டு இந்நேரம் நான் செத்துருக்கணும். அந்த மாதிரி ஒரு பகையாளி குடும்பத்தில் தான் நான் வாழ்க்கப்பட்டிருக்கேன். ஸோ நம்முடைய பார்ட்னர் பிசாசினுடைய பிள்ளையாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம தற்கொலை செய்ய வேண்டியதாக ஆயிருக்கும். மீனிங் நமக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை தரல அப்படின்னா நம்ம சாத்தானுடைய சதிகளுக்கு விழுந்து போக நேரிட்டிருக்கோம். ஆனால் கர்த்தர் எனக்கு கிருபையாக ஞானத்தை தந்து என்ன சொன்னாருன்னா, நீ பார்ட்னரை மாற்றிக்கொள்ளவே கூடாது. இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஸோ அதனால் நான் பொறுமையாக இவ்வளோ காலங்களும் நான் கர்த்தருடைய சமூகத்திலே நான் ஊழியத்தை செஞ்சுட்டு வந்தேன். கர்த்தர் எனக்கு நல்லவராக இருந்து இந்த 2025 நான் இந்த சாட்சியை சொல்ல கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்துருக்காரு. அது நான் எப்படி தப்பித்தேன் அப்படின்னா, அவங்க வாயாலே வந்தது அந்த வார்த்தை, மூஞ்சை பார்த்தா எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க வீட்டை. ஸோ நான் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு திரும்பியும் நான் அதே நான் சொல்கிறேன். நீங்கள் வேறு பார்ட்னராக பார்த்துக்கோங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்டு தான். ஆனால் அவங்களும் உங்களே மாதிரி மூஞ்ச பார்த்தா எரிச்சலாக வருதுன்னு சொல்லக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு நான் அவங்க வார்த்தையை அவங்க எய்த அவங்களுக்கே நான் திருப்பி நான் கொடுத்துட்டேன். ஸோ எப்பவுமே நமக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தைகள், ஆலோசனைகள், காலையில் நம்ம எந்திரிச்சிக்கிறோமா, நமக்கு கொடுக்கப்பட்ட உணவுகள் எல்லாத்துக்கும் நம்ம நன்றி அப்படின்னு நம்ம சொல்லது நமக்கு அவசியமாக இருக்குது. நன்றி அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு வேளை பன்றியா மாறிட நிறைய வாய்ப்பு இருக்குது. கர்த்தர் என்ன இது வரைக்கும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் சொல்லிட்டு இவ்வளோ தூரம் என்னை வழிநடத்தி ஒரு பிளமிஷ்லெஸ் சர்வீஸை நான் முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்கிறேன்.